இன்னைக்கு நம்ம தமிழர்கள் ரொம்ப பேரு ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா சில பேர் கொஞ்ச நாளைக்கு வியாபாரம் பண்றீங்க, சாத்திட்டு போயிடுறீங்க. எதனால அது நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா வர்ற கஸ்டமர் கிட்ட பேசி பழக தெரியாது. என்னமோ கோடியில பிறந்தவன் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு முறப்பாவே நின்றுகிட்டு வியாபாரம் பண்ணுவீங்க. வந்து உட்கார்றவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. உங்ககிட்ட பொருள் வாங்க வந்தவங்க கிட்ட ஒரு வாயை திறந்து ஒரு சிரிச்சு இந்த பொருளை பத்தி விலைக்கு எதுவுமே பேசுறது இல்ல. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறது. என்னமோ ஒரு எதிரி வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி, ஒரு எதிரி உங்க கடைக்கு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உங்க முகத்துல வச்சுக்கிட்டு அந்த வியாபாரத்தை நீங்க பண்ணும்போது நீங்க வியாபாரத்துல ஜெயிக்கவே முடியாது. நீங்க என்னதான் 100% உங்க வியாபாரத்தை நல்லா செஞ்சாலும் மிச்சம் ஒரு 50% நீங்க ஒருத்தவங்ககிட்ட பேசுறது, அந்த வியாபாரத்தை பண்ணும்போது நீங்க போட்டிருக்கிற உடை, உங்க முகம், இதெல்லாம் ரொம்ப செழிப்பா சிரிச்ச முகத்தோட அழகா பேசி வியாபாரம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னொரு 50% அந்த வியாபாரத்தை நீங்க நல்லா செய்ய முடியும். நீங்க செய்யற வியாபாரம் உங்க வட்டாரத்துல உங்களை சுத்தி இன்னொரு 10 பேர் செய்யறான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த 10 பேர்கிட்ட நீங்க போட்டி போட்டு தான் அந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்னதான் அந்த வியாபாரத்தை திறமையா செஞ்சாலும் உங்களை நோக்கி அந்த கஸ்டமர் வரணும்னா உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு 50% உங்களோட முகம், உங்களோட பேச்சு, நீங்க நடந்துக்கிற விதம், இதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தாதான் உங்ககிட்ட கஸ்டமர் வருவாங்க. உங்களோட வியாபாரம் ரொம்ப செழிப்பா இருக்கும். ஏன் இன்னைக்கு இதை சொல்றேன்னா, சில இடங்களுக்கு நான் போகும்போது நான் பார்க்கிறேன், பல வியாபாரங்கள் நம்ம ஆளுங்க பண்றீங்க. ஆனா அந்த அளவுக்கு திரும்பி அந்த கடைக்கு நம்ம போனோம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க. அதனால இன்னைக்கு இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், சொன்னேன். சிந்திப்போம், செயல்படுவோம்.